வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம AKBoyz YT சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, 4 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 8, லவங்கம் 10, 2 சின்ன துண்டு அன்னாசி பூ, 8 பச்சை மிளகா, 300 கிராம் தக்காளி, 1 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கலந்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, வெங்காயம் 400 கிராம், தயிர் 250 ml, நெய் 125 ml, எண்ணெய் 125 ml கலந்து வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி 1 கிலோ, மட்டன் 1.5 கிலோ. இப்போ நாம் மட்டனை நல்லா கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச மட்டனையும் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதை ஒரு 3 தண்ணி விட்டு நல்லா கழுவி அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துப்போம். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் 125 ml நெய், 125 ml ஆயில் விட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடானதும் பட்டை வகைகள், பட்டை, இஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச 400 கிராம் வெங்காயம் சேர்த்து வதக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 8 பச்சை மிளகாயும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறத வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்குங்க. ஸோ கொஞ்சம் அடி பிடிக்காமல் வதக்க முடியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் தக்காளியை போட்டு தக்காளி தோல் தனியாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். நாம் போடுற எல்லா பொருளும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்க்கணும். ஸோ அப்படி சேர்க்குறப்ப பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கலந்துக்கலாம். 1 கிலோ மட்டன், 1 கிலோ அரிசிக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளே போதுமானது. அதுவே ஏன்னா ஏற்கனவே நம்ம 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ பச்சை மிளகாவோட காரம் தான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற மட்டன், வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குவோம். ஸோ 250 ml தயிரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதோட சாறையும் கூட சேர்த்து வதக்கும். ஒரு நிமிஷம் மட்டன் எல்லாமே அந்த கிரேவியோடு நல்லா கலந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி இந்த அளவு எடுத்துக்கணும். இப்போ நாம் இந்த கப்பில் தான் ஃபுல்லாக ஒரு கிலோ அரிசி ஃபுல்லாக வர அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிக்க போகிறோம் சமமானது. இது கூடவே மீதி 1/2 கப் தண்ணி நம்ம நார்மல் தண்ணியாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாம் பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி தண்ணி வடித்து வச்சுருக்கோம், அந்த பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை உப்பு பார்த்துக்கோங்க. உப்பும் காரமும் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பும் காரமும் ஓரளவுக்கு தொண்டையில் நல்லா உரைக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரியாணிக்கு உப்பும் காரமும் கரெக்டாக வரும். இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போடாமல் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கேஸை சிம் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் நம்ம தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செஞ்ச குக்கர் எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு தம் போட்டுற வேண்டியதான். தம் போடுறதுக்கு அந்த பாத்திரம் சமமாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைங்க. நான் என் வீட்டில் இருக்கிற இந்த கோழிக்கொலை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் சப்போஸ் அந்த மாதிரி வெயிட் எதுவும் இல்லை அப்படின்னா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வெயிட்டாக வச்சுருங்க. கேஸை இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து தம் உடைக்கணும். கேஸ் ஆஃப் பண்ண உடனே திறக்க வேணாம். ஒரு 20 நிமிஷங்களில் நம்ம வெயிட் பண்ணி தம் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிரியாணி உடைக்கிறேன். ஸோ அரிசியெல்லாம் ஒட்டாமல் பளபளன்னு வந்திருக்கு. அடியும் சுத்தமாக பிடிச்சிருக்காது. நான் வேறு பாத்திரத்தில் பிரியாணியை கொட்டி காமிக்கிறேன். கறியும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். தேவைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து மேலேயே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பிரியாணியை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சுத்தமாக அடி பிடிச்சிருக்காது. பிரியாணி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். அவ்வளோதான், சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.